இந்த உலகத்துல அதர்மம் அதிகமாகும் போது அதை அழிக்க கடவுள் ஏதோ ஒரு ரூபத்துல அவதாரம் எடுப்பார்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா ஒருவேளை அந்த கடவுள் இப்பவும் நமக்கு நடுவுல இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு சாதாரண கோவில் படிக்கட்டுல உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனுஷன் நிஜமாவே அந்த ஸ்ரீ கிருஷ்ணரா இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை வெறும் சினிமா கிடையாதுங்க. இது காதலோட கதை, தியாகத்தோட கதை, அகங்காரம் அழிஞ்சு பக்தியா மாறுற கதை. ராதையோட அந்த அரகுர காதல் எப்படி அமர காவியமா மாறுச்சு, சத்யபாமாவோட ஆணவம் எப்படி பக்தியா மாறுச்சு, ஒரு கடவுள் எப்படி ஆயிரக்கணக்கான மக்களோட வழியை தன் வழியா மாத்திக்கிட்டாரு. இதையெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது மாதிரியான சூப்பரான கண்டென்ட் உங்களுக்கு வந்து சேரும். சரி, இப்ப கதைக்குள்ள போலாமா? கதை ஒரு அமைதியான காட்டுல இருந்துதாங்க ஆரம்பிக்குது. எங்க பார்த்தாலுமே பிரம்மாண்டமான மரங்கள், இதமான காத்து, மரங்களுக்கு நடுவுல சூரிய வெளிச்சம்னு அந்த இடமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அப்பதான் தூரத்துல நின்றுட்டு இருக்க ஒரு மானை அவர் பாக்குறார். மெதுவா தன்னோட வில்லையும் அம்பையும் எடுக்கிறார். முழு பலத்தோட அந்த அம்பை விடுறார். ஆனா அடுத்த கணமே அந்த வேடன் முகம் பயத்துல அப்படியே வெளுத்து போகுதுங்க. ஏன்னா அந்த அம்பு மானுக்கு பதிலா அங்க ஒரு அரச மரத்தடியில அமைதியா உட்கார்ந்துருந்த ஸ்ரீ கிருஷ்ணர் மேல பாஞ்சிடுது. அம்புப்பட்ட நிலையிலும் கிருஷ்ணரோட முகத்துல ஒரு சின்ன பயம் கூட இல்லைங்க. மாறா ஒரு தெய்வீக அமைதி இருக்கு. இதை பார்த்துட்டு பதறி போன அந்த வேடன் ஓடி வந்து கிருஷ்ணரோட காலில் விழுந்து கதறான். பிரபு, நான் தெரியாம பெரிய பாவம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அழுது துடிக்கிறான். ஆனா கிருஷ்ணர் முகத்துல அந்த அழகான புன்னகைக்கு குறைவே இல்லைங்க. அவர் மெதுவா சொல்றாரு, பயப்படாத, இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் முடிவுங்கிறது ஒண்ணு இருக்கு, மரணங்கிறது முடிவில்ல, அது ஒரு புதிய தொடக்கம் அப்படின்னு சொல்லி அந்த வேடனை தேற்றுறாரு. கிருஷ்ணர் மெதுவா அந்த வானத்தை பாக்குறாருங்க. யாரையோ நினைச்சு அவர் ஏங்குறது அந்த பார்வையிலேயே தெரியுது. அந்த வேடன் கிட்ட, உன்கிட்ட புல்லாங்குழல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பயத்துல நடுங்கிற கைகளோட அந்த வேடன் புல்லாங்குழல கொடுக்கான். கிருஷ்ணர் அதை தன்னோட இதழ்கள்ல வச்சு ஊத ஆரம்பிச்சதுமே அந்த இடமே அப்படியே மாறுதுங்க. வீசின காத்து நிக்குது, பறவைகளோட சத்தம் அடங்குது. ஏற்கே அந்த இறைவனோட கடைசி கானத்தை கேட்க தயாரா நிக்குது. கிருஷ்ணரோட கண்கள் லேசா கலங்கிருக்கு. ஏன்னா இந்த பூமியை விட்டு போறதுக்கு முன்னாடி அவர் ஒருத்தருக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காருங்க. அப்படியே கதை இப்ப பிரசன்ட் காலத்துக்கு மாறுது. அங்க ஒரு குருஜி இருக்காருங்க. ஜெகநாதர் கோவில்ல இன்னைக்கும் கடவுள் தம் பக்தர்களை பார்க்க வர்றாரு. உண்மையான பக்தியோட கூப்பிட்டா அவர் கண்டிப்பா ஏதோ ஒரு ரூபத்துல வருவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. ஆனா அங்க உட்கார்ந்து இருக்க அன்ஷுல் அப்படிங்கிற இளைஞன், எனக்கு கிருஷ்ணர் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா அவர் இப்போ இந்த உலகத்துல வருவாருங்கிறத என்னால நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே அந்த குருஜி, உனக்கு அவர் மேல உண்மையான நம்பிக்கை இருந்தா அப்படின்னு ஒரு சவாலோட நிறுத்துறாரு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் ஒரு கதையை சொல்றேன், அதை கேட்டா உன்னோட பார்வை அப்படியே மாறிடும் அப்படின்னு சொல்லி குருஜி ஆரம்பிக்கிறார். ஆனா அன்சுல் குறுக்கிட்டு, கிருஷ்ணர் தான் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு, அப்புறம் ஏன் எல்லாருமே அவர் இன்னும் இங்கதான் இருக்காருன்னு சொல்றாங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு குருஜி, கடவுள் என்னைக்குமே இந்த உலகத்தை விட்டு முழுசா போனதே இல்லை அப்படின்னு ஒரு அதிரடியான பதில சொல்றாரு. அந்த வேடன் விட்டு அம்புபட்டு கிருஷ்ணரோட உடல் மெதுவா பஞ்ச பூதங்கள்ல கரைஞ்சு போனப்ப கூட ஒரு அதிசயம் நடந்துச்சு. அவர் உடல் மறைஞ்சாலும் அவரோட இதயம் மட்டும் அப்பவும் துடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஸ்ரீ கிருஷ்ணரோட திவ்யமான இதயம் துவாரகன் நகரம் கடலுக்குள்ள மூழ்கினப்போ அந்த கடல் அலைகளோட சேர்ந்து பகவானோட அந்த புனிதமான இதயம் மிதந்து வந்து ஜெகநாதபுரி கடற்கரை அடைஞ்சதா சொல்றாங்க. அந்த திவ்யமான இதயத்தை தான் ஜெகநாதர் சிலைக்கு வச்சு பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணரோட அந்த இதயம் அங்கேயேதான் துடிச்சுக்கிட்டு இருக்கு. குருஜி இன்னொரு ரகசியத்தையும் சொல்றாருங்க. ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு முறையும் அங்க இருக்கிற சிலைகளை மாத்துவாங்க. இந்த புனிதமான சடங்குக்கு நவ கலைபரம்னு பேருன்னு சொல்றாருங்க. அந்த ராத்திரி முழுக்க ஊரோட கரண்ட்டையும் கட் பண்ணிடுவாங்க. ஊரே இருட்டுல இருக்கும். கோவிலை சுத்தி பயங்கரமான பாதுகாப்பு போடப்படும். கோவிலுக்குள்ள அந்த நேரத்துல ஒரு சில பூசாரிகள் மட்டும் தான் போக அனுமதி உண்டு. பழைய சிலையில இருந்து அந்த ரகசியமான திவ்ய பொருளை எடுத்து புதிய சிலையில மாத்திரப்போ அந்த பூசாரிகளோட கண்களை கருப்பு துணிகளால கட்டியிருப்பாங்க. அவங்க கைகளையும் துணிகளால சுத்திருப்பாங்க. ஏன்னா அந்த திவ்யமான இதயத்தை யாருமே நேர்ல பாத்திரக்கூடாது அப்படிங்கிறது தான் ஐதீகம். ஆனா அன்ஷுல் விடாம ஏன் பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு குருஜி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, ஏன்னா சில சக்திகளை மனித அறிவால புரிஞ்சிக்கவே முடியாது. இதுவரை அந்த இதயத்தை பார்க்க முயற்சி பண்ண யாருமே அதோட சக்தியை தாங்கிக்க முடியல அப்படின்னு அந்த ரகசியத்தை சொல்றாரு. கிருஷ்ணர் உடலை வேணா விட்டுருக்கலாம், ஆனா அவரோட அன்பு, அவரோட ஆன்மா, அவரோட இதயம் இன்னைக்கும் இந்த உலகத்துக்காக துடிச்சுக்கிட்டே தான் இருக்குன்னு குருஜி சொல்றாரு. சரி வா, உனக்கு ஒரு கதையை சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிக்க கதை அப்படியே அந்த தங்க நகரமான துவாரகைக்கு நம்ம கூட்டிட்டு போகுது. ஊரே திருவிழா குளம் பூண்டிருக்கு. ரோடெல்லாம் பூக்கள், எங்கு பார்த்தாலும் இசைன்னு கொண்டாட்ட கலகட்டுது. ஏன்னா அன்னைக்கு துவாரகையில ஒரு பிரம்மாண்டமான தேரோட்ட போட்டி நடக்குது. அதை பார்க்க ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரோட வாயிலையும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணாங்கிற நாமம் மட்டும்தாங்க ஒலிக்குது. அப்போதான் அங்க ஒரு மாசான என்ட்ரி கொடுக்குறாரு துவாரகையோட கருவூல அதிகாரி சத்ராஜித். சத்ராஜித், இவர்கிட்ட தங்கம் வைரம்னு சொத்து கொட்டி கிடக்குது. ஆனா அவர்கிட்ட அந்த சொத்தை விட அதிகமா ஒண்ணு இருக்குங்க. அதுதான் அவரோட அகங்காரம். மக்கள் எல்லாருமே அந்த இடையன் கிருஷ்ணரை ஏன் இவ்வளவு கொண்டாடுறாங்க, தன்னை ஏன் மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவருக்குள்ள ஒரு பொறாமை எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நான் தான் கஷ்டப்பட்டு இவ்வளவும் சேர்த்தேன்,
ஆனா எல்லாருமே கிருஷ்ணரை சுத்தியே வராங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள பொறாமப்படுறாருங்க. போட்டி ஆரம்பிக்கிற நேரம் சத்ராஜித்தோட சாரதி தூங்கிடுறான். இத பார்த்துட்டு ஆத்திரத்தோட உச்சத்துக்கே போன சத்ராஜித் கொஞ்சமும் யோசிக்காம அந்த சாரதியை கொன்னுடுறாருங்க. அப்போதான் அங்க ஒரு மர்மமான சாரதி என்ட்ரி கொடுக்குறாரு. அந்த தேரை தான் ஓட்டுறதா அப்படிங்கிற மாதிரி சத்ராஜி கிட்ட சொல்றாரு. போட்டி ஆரம்பிக்குது. குதிரைங்க மின்னல் வேகத்துல பறக்குது. மக்கள் எல்லாருமே கிருஷ்ணருக்கு ஜே அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. கிருஷ்ணரோட தேர் தான் எல்லாத்தையும் விட முன்னாடி போய்கிட்டு இருக்கு. ஆனா அப்போதான் ஒரு ட்விஸ்ட். சத்ராஜித் தேர் சக்கரம் சேத்துல மாட்டிக்குது. அவ்வளவுதான், சத்ராஜித் தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா அங்கதாங்க கிருஷ்ணர் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துறாரு. ஜெயிக்க வேண்டிய கிருஷ்ணர் தான் தேரை நிறுத்திட்டு கீழே இறங்கி வந்து சத்ராஜித் தேர் சக்கரத்தை அவரே கையால தூக்கி விடுறாரு. இதனால சத்ராஜித்தோட தேர் முதலா வந்து ஜெயிச்சிடுது. ஒரே அதிர்ச்சியில இருக்கு. அப்ப கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே ஒரு மாசான டைலாக் சொல்றாருங்க. மத்தவங்களை தோக்கடிக்கிறவன் உண்மையான வெற்றியாளன் கிடையாது, இன்னொருத்தர் ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருக்கிறவன் தான் உண்மையான வெற்றியாளர் அப்படின்னு சொல்றாருங்க. அப்படி சொல்லிட்டு தனக்கு கிடைச்ச அந்த வெற்றி மாலையை அந்த மர்மமான சாரதிக்கு கிருஷ்ணர் போட்டு விடுறாரு. அப்புறம் தான் ஒரு பெரிய உண்மையை உடைக்கிறாங்க. அந்த சாரதி வேற யாருமே இல்லைங்க, சத்ராஜித்தோட பொண்ணு பாமா தாங்க. பாமா முதல் முறையா கிருஷ்ணரை இவ்வளவு பக்கத்துல பாக்குறா. அவளுக்கு அந்த நிமிஷமே ஒரு கனவு மாதிரி இருக்கு. அவ கண்ணுல இருக்கிற சந்தோஷமே அவளோட மனசை சொல்லுது. ஆனா வெளியில சொல்லாம மறைக்கிறா. அன்னைக்கு ராத்திரி அவ தனியா உட்கார்ந்து இருக்கும் போது அவளோட சித்தி வந்து நீ கிருஷ்ணரை காதலிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. பாமாவுக்கு வார்த்தையே வரலங்க, அமைதியா இருக்கிறா. ஆனா அவளோட கண்கள் எல்லாம் உண்மையை சொல்லுதுங்க. அப்புறம் மெதுவா சொல்றா, அவர் சிரிக்கும் போது எப்படி இருக்குன்னா இந்த உலகமே அப்படியே ஸ்தம்பிச்சு நின்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பாமா உருகி போய் சொல்றா. அடுத்த நாள் பாமா கிருஷ்ணரோட தங்கச்சியும் தன்னோட உயிர் தோழியுமான சுபத்திரையை பார்க்க போறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது சுபத்திர ஒரு ரகசியத்தை சொல்றாங்க. எங்க அண்ணன் யாருக்கிட்டையும் தோத்து போக மாட்டாரு, ஆனா அவர் யாரு மேலையாவது அன்பு வச்சிருந்தா அவங்களுக்காக தோத்து போறதையே சந்தோஷமா ஏத்துக்குவாருன்னு சொல்றா. இதை கேட்டதுமே பாமாவுக்கு புரிஞ்சிடுது. அன்னைக்கு தேரோட்ட போட்டியில கிருஷ்ணர் வேணும்னே தான் தன்னை ஜெயிக்க வச்சிருக்காரு அப்படின்னு அவ முகத்துல ஒரு மெல்லிய புன்னகை வருதுங்க. அப்போ பாமா ஆர்வமா ஒரு கேள்வி கேட்கிறா, கிருஷ்ணர் இது வரைக்கும் யாரையாவது காதலிச்சிருக்காரா அப்படின்னு. அந்த ஒரு நிமிஷம் சுபத்ரா அப்படியே அமைதியாகிறா. அப்புறம் மெதுவா சொல்ல ஆரம்பிக்கிறா, ஆமா, அந்த காதல் அறகுறையா நின்னு போனாலும் இன்னைக்கு வரைக்கும் அதை அழியாம அமரக்காவியமா வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சுபத்ரா சொல்ல கதை அப்படியே பின்னோக்கி அந்த பிருந்தாவனத்துக்கு போகுதுங்க. யமுனை ஆற்றங்கரை, அந்த புல்லாங்குழலோட அழகான இசை, அந்த இசையிலேயே தன்னையே மறந்திருக்கிற ராதா. முதல் முறையா ராதா கிருஷ்ணையை பார்த்தப்போ அவளுக்கு காலம் அப்படியே உறைஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீல். கிருஷ்ணரோட கண்கள் அப்படியே ஒரு ஈர்ப்பு. மெதுமெதுவா ரெண்டு பேருமே மனசார ஒண்ணு சேர்றாங்க. கிருஷ்ணர் வெண்ணையை திருட வருவார்னு சொல்லி ராதா அதை ஒளிச்சு வைக்கிறதும், ராதா சிரிக்க வைக்கணும்னு சொல்லி கிருஷ்ணர் பண்ற குட்டி குட்டி குறும்புகளும் அந்த இடமே அன்பால நிறைஞ்சிருக்கு. கிருஷ்ணர் அப்பப்போ ராதா கிட்ட சொல்வார், காதலுங்கிறது ஒருத்தரை கட்டி போடுறது கிடையாது, அது ஒருத்தரை விடுதலை செய்யறது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லுவாருங்க. இவங்க ரெண்டு பேரோட காதலும் அந்த பிருந்தாவனத்தோட ஆன்மாவாவே மாறிடுச்சு. ஆனா விதி வேற மாதிரி விளையாடிடுச்சுங்க. திடீர்னு ஒரு நாள் ராதாவுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி தெரிய வருது. அவளுக்கு ராயன் அப்படிங்கிற வேற ஒருத்தரோட கல்யாணம் முடிவாயிடுச்சு. ராதாவோட அப்பா ராயனோட அப்பாவுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த இந்த முடிவை எடுக்கிறார். இன்னொரு பக்கம் கிருஷ்ணர் துவாரகைக்கு கிளம்ப வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. கிருஷ்ணர் கிளம்புறதை பார்த்ததுமே ராதா அப்படியே உடஞ்சு போயிட்டா. நீங்க இல்லாம நான் எப்படி வாழ்வேன், இந்த உலகமே எனக்கு வெறுமையா தெரியுதே அப்படின்னு சொல்லி கதறி அழுகிறா. அப்போ கிருஷ்ணர் அவ கண்ணை பார்த்து, நம்ம உடலால வேணா தூரமாகலாம், ஆனா ஆன்மாவால என்னைக்குமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அந்த புல்லாங்குழல ராதா கிட்ட ஒப்படைக்கிறார். இனி இந்த உலகம் கிருஷ்ணன்னு சொல்றதுக்கு முன்னாடியே ராதன்னு தான் முதல்ல சொல்லும் அப்படின்னு அவர் சொல்ல ராதா கண்ணீர் விட்டு அழறா. ராதாவை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணரோட முகத்துல அந்த புன்னகை குறையவே இல்லைங்க. ஆனா அவரோட இதயத்தோட ஒரு மூலையில அந்த ஏக்கம் அப்படியே தங்க இருக்கு. ஏன்னா சில உறவுகள் முழுமையா இருந்தும் அறகுறையா நிக்கும், ஆனா சில உறவுகள் அறகுறையா நின்னாலும் என்னைக்குமே அழியாம அமரக்காவியமா மாறிடும். கதை இப்ப மறுபடியும் துவாரகைக்கு வருதுங்க. அங்க பாமாவோட காதல் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. ஒவ்வொரு நிமிஷமும் அவ கிருஷ்ணரோட நினைப்புல ஏற்கிறா. கிருஷ்ணர் எப்போ ராஜ்யசபைக்கு வந்தாலும் பாமாவோட கண்கள் அவரை மட்டும் தான் தேடுது. ஆனா தன் மனசுல இருக்கிற காதலை சொல்ல அவளுக்கு பயம். எங்க தன்னோட காதலோ ராதாவோட காதல் மாதிரி அறகுறையா நின்னுடுமோ அப்படின்னு சொல்லி அவ பதறான். இப்படி இருக்கும்போதுதான் அந்த செய்தி வருது, கிருஷ்ணர் திரௌபதியோட சுயவரத்துக்கு போக போறாரு அப்படின்னு. இதை கேட்டதுமே பாமா அப்படியே நில குறைஞ்சு போறா. ஒருவேளை கிருஷ்ணர் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிப்பாரோ அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ள ஒரு பயம் வருது. ஆனா சுபத்ரா அவளை தேத்துறா. எங்க அண்ணன் யாரையும் அடையணும்னு போகல, தர்மத்தை காக்கத்தான் போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படியே சீன் கட்டான கதை இப்போ விதர்ப்ப நாட்டுக்கு தாவுதுங்க. அங்க இளவரசி ருக்மணி தன்னோட மாளிகை பால்கனில சோகமா நின்னுட்டு இருக்கா. ருக்மணிக்கு சிசுபாலன் கூட கல்யாணம்னு அவங்க வீட்டுல முடிவு பண்றாங்க. ஆனா ருக்மணியோட மனசு ஏற்கனவே கிருஷ்ணரை தான் தன்னோட கணவனா ஏத்துட்டு இருக்கு. சின்ன வயசுல இருந்தே கிருஷ்ணரோட வீரம், அவரோட கருணைன்னு எல்லாத்தையுமே கேட்டு கேட்டு அவர் மேல தீராத காதல் கொண்டிருக்காங்க. இப்போ நிலைமை கைமீறி போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடந்துட்டா அவங்க வாழ்க்கையும் முடிஞ்சிடும். வேற வழியே இல்லாம ஒரு அதிரடியான முடிவு எடுக்கிறாங்க. கிருஷ்ணருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. ஹே துவாரகா கிருஷ்ணா, நீ என்ன ஏத்துக்கலன்னா என் உயிர் போயிடும். மனசளவுல நான் உங்க பொண்டாட்டி ஆயிட்டேன், தயவு செஞ்சு என்ன வந்து கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டர்ல உருக்கமா எழுதுறாங்க.
அந்த கடிதத்தை படிச்சதுமே கிருஷ்ணர் முகத்துல ஒரு மெல்லிய புன்னகை வருதுங்க. உண்மையான அன்பை என்னைக்குமே பாதியில விட்டுவிட முடியாது அப்படின்னு அவர் சொல்றாருங்க. ஏன்னா ருக்மணி அது வரைக்கும் கிருஷ்ணரை நேர்லயே பார்த்ததில்ல. வெறும் கதைகளை கேட்டு மட்டுமே அவர் மேல அத்தனை காதல் வச்சிருக்காங்க. உடனே கிருஷ்ணர் விதர்ப்ப நாட்டுக்கு கிளம்புறார். அந்த ஊர் முழுக்க ராணுவ வீரர்களோட கட்டுக்காவல் இருக்கு. ஆனா எதற்கும் பயப்படாத நம்ம கிருஷ்ணர் நேரா கௌரி கோயிலுக்கு போய் எல்லா தடைகளையும் மீறி ருக்மணியை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்படியே ருக்மணியை அழைச்சிட்டு கிருஷ்ணர் துவாரகைக்குள்ள நுழைகிறார். இந்த விஷயம் பாமாவுக்கு தெரிய வருது பாருங்க. அப்படியே நொறுங்கி போயிடுறார். தான் உயிரே வச்சிருந்த ஒருத்தர் இப்ப வேற ஒருத்தருக்கு சொந்தமாயிட்டாரு அப்படின்னு நினைச்சு தான் ரூமுக்குள்ள போய் கதறி கதறி அழுறான். கிருஷ்ணர் என் காதல புரிஞ்சிக்கவே இல்லையேன்னு அவன் மனசு வேதனையில துடிக்குது. இன்னொரு பக்கம் கிருஷ்ணரும் ருக்மணியும் தனியா இருக்கும்போது ருக்மணி ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. நீங்க என்ன இது வரைக்கும் முன்னாடி பார்த்ததே இல்லையே, அப்புறம் எப்படி என்ன ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு. அதுக்கு கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொல்றார். நான் திரௌபதியோட சுயவரத்துக்கு போனப்போதான் உன் கடிதம் எனக்கு கிடைச்சது. அந்த லெட்டர்ல இருந்த வரிகளை படிச்சப்போ உன் முகம் என் கண்ணு முன்னாடி வந்துடுச்சு. அப்படி ஒரு அழகான பதில கொடுத்து ருக்மணியை நெகிழ வைக்கிறாரு நம்ம கிருஷ்ணர். அப்படியே பேச்சை தொடர்ந்த கிருஷ்ணர் திரௌபதியை பத்தின ஒரு ரகசியத்தை சொல்றார். திரௌபதி எனக்கு ரொம்ப நல்ல தோழி. அவளை நான் பார்த்தப்போ அவகிட்ட ஒரு வரம் கொடுத்தேன். தனக்கு அமைய போற கணவர்கிட்ட 5 முக்கியமான தகுதிகள் இருக்கணும்னு அவங்க என்கிட்ட கேட்டா. நானும் அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன்னு ஒரு பிளாட்டை ஓபன் பண்றாரு. இன்னொரு பக்கம் ருக்மணி நேரா பாமாவை பார்க்க போறாங்க. பாமா மனசுல என்ன ஓடுதுன்னு ருக்மணிக்கு நல்லாவே தெரியுதுங்க. அதனால ரொம்ப பக்குவமா ஒரு விஷயம் சொல்றாங்க. பாமா, அன்புங்கிறது ஒருத்தர் அடைகிறதுல மட்டும் இல்ல, நாம நேசிக்கிறவங்க சந்தோஷமா இருந்தா அந்த சந்தோஷத்துல நாமளும் சந்தோஷப்படுறது தான் அப்படின்னு உண்மையான அன்பு இருக்குன்னு அப்படின்னு ஒரு தத்துவத்தை அவங்க சொல்றாங்க. இதை கேட்டதுமே கோபத்துல இருந்த பாமா அப்படியே அமைதியாகிறா. மனசுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்குதுங்க. கிருஷ்ணரோட இதயம் எவ்வளவு பெருசு, அவரோட அன்பு எவ்வளவு ஆழமானதுன்னு அவ உணர்றா. இதற்கிடையில தாங்க கதையில ஒரு முக்கியமான மேஜிக் என்ட்ரி ஆகுது. அதுதான் சியமந்தக மணி. இந்த தங்கமணி அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய பகவானை நேரடியா சத்ராஜித் கிட்ட கொடுத்த ஒரு தெய்வீகமான மணி இதுங்க. இந்த மணி எங்க இருக்கோ அங்க பஞ்சமே வராது. அது மட்டும் இல்லாம தினமும் அதுல இருந்து தங்கம் கொட்டிக்கிட்டே இருக்கும். இதனால சத்ராஜித்துக்கு தலைகால் புரியலைங்க. அவரோட அகங்காரம் இன்னும் அதிகமாகுது. இதை பார்த்த கிருஷ்ணர் செல்வங்கிறது மற்றவங்களுக்கு உதவியா இருந்தா மட்டும்தான் அதுக்கு ஒரு மரியாதை அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்றாருங்க. ஆனா சத்ராஜித் அதை ஏத்துக்கிறதா இல்ல. கிருஷ்ணர் அந்த மணியை தன்கிட்ட இருந்து பிடுங்க பாக்குறாருன்னு சத்ராஜித் தப்பா நினைக்கிறார். அதனால ஒரு பயங்கரமான பிளான் போடுறாங்க. அந்த மணியை தன் தம்பி பிரசேனன் கிட்ட கொடுத்து காட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். ஆனா அங்கதாங்க ஒரு தரமான ட்விஸ்ட் நடக்குது. பிரசேனன் காணாம போயிடுறான். இதை வச்சுட்டு சத்ராஜித் ஒரு பெரிய பழிய கிருஷ்ணர் மேல போடுறாரு. அந்த மணியை திருடுறதுக்காகத்தான் கிருஷ்ணர் தன் தம்பியை கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க கிளப்பி விடுறாரு. மொத்த ராஜ்யசபையும் அதிர்ச்சியில இருக்கு. ஆனா நம்ம கிருஷ்ணர் அப்பவும் ரொம்ப அமைதியா இருக்கார். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உண்மையை நிரூபிக்க ஆத்திரம் தேவையில்லை, பொறுமைதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம ஒரு மாசான சபதமும் எடுக்கிறார். இந்த உண்மையை நான் கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வர வரைக்கும் நான் துவாரகைக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள கிளம்புறாரு. கிருஷ்ணரோட அந்த மிக கடினமான பயணம் ஆரம்பமாகுதுங்க. காடுகளுக்குள்ள தேடி போகும்போது அங்க பிரசேனனோட உடல் கிடைக்குது. ஆனா அந்த மணி அங்க இல்லைங்க. கிருஷ்ணர் இன்னும் ஆழமா காட்டுக்குள்ள போகும்போது தான் அங்க ஒரு பிரம்மாண்டமான குகையை பார்க்கிறார். அந்த குகைக்குள்ள இருக்கிறது யார் தெரியுமா? திரேதா யுகத்துல ராமபிரானுக்காக உதவி செஞ்ச மகாவீரன் ஜாமியவான். கிருஷ்ணர் அந்த மணியை கேட்க ஜாமியவானுக்கு வந்ததே கோபம். யாருடா இவன் என் இடத்துக்கே வந்து அதிகாரமா பேசுறான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை அடையாளம் தெரியாம சண்டைக்கு போறாரு. 2 பேருக்கும் இடையில ஒரு பயங்கரமான போர் நடக்குது. அந்த மோதல்ல பூமியே அதிருதுங்க. பல நாள் நீடிச்ச அந்த போரோட இறுதியில ஜாமியவான் ஒரு விஷயத்த உணர்றாரு. தன்னை எதிர்க்கிற இந்த நபர் சாதாரண மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி அவருக்கு புரியுது. அப்படியே கிருஷ்ணரோட காலில் விழுந்துடுறாரு. ராம அவதாரத்துல நான் யாருக்கு சேவை செஞ்சனோ அதே பிரபு தான் இப்ப கிருஷ்ணரா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி உருகி போய் அந்த சியமந்தக மணியை திரும்ப கொடுக்கிறார். மணியோட கிருஷ்ணர் துவாரகைக்குள்ள மாசா என்ட்ரி கொடுக்கிறார். அங்க சத்ராஜித் தலை குனிஞ்சு நிற்கிறார். அவரோட கைகள்ல விலங்குகள் போடப்பட்டிருக்கு. செஞ்ச தப்புக்காக ரொம்பவே வருந்துறார். கிருஷ்ணர் கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது நம்ம கிருஷ்ணர் ஒரு மாசான டயலாக் பண்றாருங்க. ஏற்கனவே அகங்காரங்கிற விலங்குனால கை கட்டப்பட்டு இருக்கிற ஒருத்தருக்கு இந்த இரும்பு விலங்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை மன்னிச்சு விடுறாரு. சத்ராஜித்துக்கு இப்பதாங்க முழுசா அந்த ஞானம் கிடைக்குது. சத்ராஜித் தான் தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறார். அதே சமயம் பாமா ஒரு பெரிய துணிச்சலான காரியத்தை பண்றா. தான் அப்பா போட்ட அந்த சதி திட்டத்தை, அதாவது அவரே தான் தன் தம்பியை அந்த மணியோட காட்டுக்குள்ள அனுப்பி வச்சாரு அப்படிங்கிற உண்மையை தைரியமா ராஜ்யசபையில உடைக்கிறா. உண்மையை பேசுனதுனால அன்னையிலிருந்து அவ சத்யபாமா அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுறா. சத்ராஜித்தோ தான் பொண்ணு சத்யபாமாவை கிருஷ்ணருக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறார். பாமாவுக்கு இப்போ சந்தோஷம் தாங்கல. தன் காதல் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஆனா அந்த சந்தோஷம் நீடிக்கலைங்க. மெதுவா அவளுக்குள்ள ஒரு பொறாம உணர்ச்சி தலை தூக்குது. கிருஷ்ணர் தன்னை விட ருக்மணி மேலையும் ராதா மேலையும் தான் அதிகமான அன்பு வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தோண ஆரம்பிக்குது. இதனால அவளோட நிம்மதியே போகுது. அப்போதான் அங்க என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம கலகப்பிரியர் நாரதர். பாமா அவர்கிட்ட போய் கிருஷ்ணர் என் மேல மட்டும்தான் அன்பு வைக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறேன். நாரதர் சிரிச்சுக்கிட்டே ஒரு செம பிளான் போடுறாருங்க.
உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த தானம் கொடுத்துடு, அப்புறம் அதை திரும்ப பெற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பாமாவுக்கு கிருஷ்ணர் தானே உயிர், அதனால கிருஷ்ணரையே தானம் கொடுத்துட்டு அப்புறம் மீட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி துலாபாரம் நடத்த ஏற்பாடு பண்றா. தராசுர ஒரு தட்டுல கிருஷ்ணர் உட்கார்ந்துருக்க, இன்னொரு தட்டுல தங்கத்தை அள்ளி வைக்கிறாங்க. பாமா தங்கிட்ட இருந்த சொத்து சொகம் நகை நட்டுன்னு எல்லாத்தையுமே வைக்கிறான். ஆனா அந்த தராசு தட்டு மட்டும் அசையவே மாட்டேங்குதுங்க. கிருஷ்ணரோட எடைக்கு ஈடா ஒரு மலையளவு தங்கத்தை வச்சும் கிருஷ்ணரோட பக்கம் தங்க கனமா இருக்கு. சத்யபாமாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவளோட அகங்காரம் அங்கேயே அடிபடுதுங்க. பாமாவோட நகை நட்டு வைரம் வைடூரியன் எல்லாத்தையுமே வச்சும் தராசே அசையவே இல்லைல்ல. அங்க இருந்த எல்லாருமே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. ஆனா நம்ம ருக்மணிக்கு கிருஷ்ணரோட மனசு என்ன நல்லாவே தெரியும்ல. அவங்க ரொம்ப பக்தியோட ஒரே ஒரு துளசி இலையை மட்டும் அந்த தட்டுல வைக்கிறாங்க. அவ்வளவுதான். அந்த நிமிஷமே கிருஷ்ணரோட தட்டு அப்படியே மேலே எழும்புது. இதை பார்த்ததுமே பாமா அப்படியே கண் கலங்கி நிற்கிறா. அப்போ கிருஷ்ணர் ஒரு தத்துவத்தை சொல்றாரு. எங்க காதல்ல அகங்காரம் வருதோ அங்க பக்தி காணாம போயிடும் அப்படின்னு. இதை கேட்ட பாமாவுக்கு பழைய பாமா இல்ல, இப்போ அவ முழுசா மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்படி கதை எமோஷனலா போயிட்டு இருக்கும் போது தாங்க அந்த செய்தி வருது. அதுதான் நரகாசுரன் 16,000 பெண்களை சிறப்பிடிச்சு வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. நரகாசுரனுக்கு ஒரு விசித்திரமான வரம் இருக்குங்க. அவனோட உயிர் அவனோட அம்மா கையால மட்டும்தான் போகும். ஆனா அவனோட அம்மா இப்போ இந்த உலகத்துல இல்லை. அப்புறம் எப்படி இவனை அழிக்க முடியும் அப்படின்னு எல்லாருமே குழப்பத்துல இருக்கிறாங்க. நம்ம கிருஷ்ணர் போருக்கு கிளம்புறாரு. இந்த முறை கூட சத்யபாமாவையும் கூட்டிட்டு போறார். போர்க்களத்துல நரகாசுரன் பயங்கரமா அட்டகாசம் பண்றான். அவனோட பட 4 பக்கமும் அழிவை ஏற்படுத்து. ஆனா கிருஷ்ணர் ரொம்ப கூலா ஒரு சீக்கிரட்டை உடைக்கிறாருங்க. சத்யபாமாவை பார்த்து கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த ஜென்மத்துல இல்ல, ஆனா போன ஜென்மத்துல அவனோட அம்மாவா இருந்த பூமி தேவியோட அம்சம் தான் நீ அப்படின்னு அந்த ரகசியத்தை சொல்றார். உண்மை புரிஞ்சதுமே சத்யபாமா ருத்ரதாண்டவம் ஆடுறா. தன்னோட திவ்ய அஸ்திரத்தை எடுத்து ஒரே ஒரு போடா நரகாசுரனை அங்கேயே காலி பண்றா. நரகாசுரன் கொல்லப்பட்டதுமே சிறையில இருந்த அந்த 16,000 பெண்களும் விடுதலை ஆகுறாங்க. ஆனா அவங்க முகத்துல சந்தோஷம் இல்லை. எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சமூகம் இனி எங்களை ஏத்துக்காது, எங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க வேதனைப்படுறாங்க. இதை பார்த்த சத்யபாமா கிருஷ்ணர்கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறார். இந்த உலகம் இவங்களை கைவிட்டாலும் நீங்க இவங்களுக்கு உங்க பேரை அங்கீகாரமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கிருஷ்ணரும் அந்த 16,000 பெண்களுக்கு கௌரவமான வாழ்க்கையை தந்து அவங்கள அரவணைக்கிறார். ஏன்னா அவரை பொறுத்தவரை எல்லா பெண்களும் மரியாதைக்குரியவங்க தான். காலம் அப்படியே உருண்டோடுதுங்க. இப்போ மகாபாரத போர் வருது. மொத்த குருசேஸ்திரமே ஒரு சுடுகாடா மாறுது. போர் முடிஞ்சதும் காந்தாரி தன்னோட 100 பிள்ளைகளையும் இழந்து கதறி அலறாங்க. அந்த துக்கத்துல கிருஷ்ணருக்கு ஒரு பயங்கரமான சாபத்தை கொடுக்குறாங்க. எப்படி என் வம்சம் அழிஞ்சு போச்சோ அதே மாதிரி உன் வம்சமும் அழியணும் அப்படிங்கிற மாதிரி சாபம் கொடுக்குறாங்க. காந்தாரி கொடுத்த அந்த சாபத்தை கேட்டு கிருஷ்ணர் பதறல. மாறா ரொம்ப அமைதியா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்றாருங்க. ஏன்னா காலத்தை விட பெரியவன் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு நல்லாவே தெரியும். மெதுவா துவாரகையோட அழிவு காலம் ஆரம்பமாகுது. கடல் சீருது, வானம் இருண்டு போகுது, இயற்கை ஏதோ ஒரு பெரிய மாற்றத்துக்கு தயாராகுது. இன்னொரு பக்கம் கிருஷ்ணர் தன்னோட அவதாரத்தை முடிக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு. ஒரு அடர்ந்த காடு. அங்க ஒரு அரச மரத்தடியில கிருஷ்ணர் ஓய்வெடுத்துட்டு இருக்காருங்க. அப்பதாங்க ஒரு வேடன் விட்ட அம்பு கிருஷ்ணரோட பாதத்துல வந்து பாயுது. அம்பு தச்ச அந்த நிமிஷமும் கிருஷ்ணரோட முகத்துல ஒரு சின்ன புன்னகை தாங்க இருக்கு. ஏன்னா அவர் எடுத்துக்கிட்ட எல்லா தர்மத்தையும் சரியா நிறைவேற்றிட்டார். ஆனா இங்க அரண்மனையில சத்யபாமா இன்னும் கிருஷ்ணருக்காக காத்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மை தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் அவங்க உலகமே நொறுங்கி போயிடுது. இன்னொரு பக்கம் பலராமரும் தன்னோட உடலை திறந்து ஆதிசேஷனா மாறி கடலுக்குள்ள போயிடுறாருங்க. அதே மாதிரி சத்யபாமா கதறி அழுதுகிட்டே அந்த சமுத்திரக்கரைக்கு ஓடி வராங்க. ஆனா அதுக்குள்ள காலம் தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிருச்சு. பிரம்மாண்டமான அலையில் சீறி வந்து மொத்த துவாரகையும் முழுக ஆரம்பிக்குது. கண்ணுக்கு முன்னாடி அந்த தங்க நகரத்தோட மாளிகைகள், சாலைகள், கோயில்கள்னு எல்லாமே ஆள் கடலுக்குள்ள மூழ்கி போகுது. ஒரு மகா சகாப்தமே கடலுக்குள்ள மறைஞ்சிடுதுங்க. கதை இப்போ தற்காலத்துக்கு திரும்புது. குருஜி அந்த இளைஞன் அன்ஷுல் கிட்ட சொல்றார், தம்பி, கடவுளுங்கிறது வெறும் உடல் கிடையாது, அது ஒரு உணர்வு. கிருஷ்ணர் எங்கேயும் போகல, தர்மம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அவர் இருப்பார்னு சொல்லி கதையை முடிக்கிறார். கடவுள் உடலை வேணா விடலாம், ஆனா தம் பக்தர்களை என்னைக்குமே விடமாட்டாரு அப்படின்னு சொல்லி குருஜி சொல்லி முடிக்கிறாருங்க. அப்படியே அந்த இளைஞன் அன்ஷூர் வெளியே வந்து பார்க்கும்போது தான் ஒரு பிரம்மாண்டமான மரண ட்விஸ்ட் வருதுங்க. நிஜமான குருஜி இப்பதான் கோயிலுக்குள்ள வராரு. இதை பார்த்ததுமே அன்ஷுலுக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்போ இவ்வளோ நேரமா உட்காந்து தனக்கு கதை சொன்னது யாரு? அது வேற யாருமே இல்லைங்க, நம்ம கிருஷ்ணரே தாங்க. உண்மையான பக்தியோட கூப்பிட்டா அந்த பரமாத்மா ஏதோ ஒரு ரூபத்துல நமக்காக வருவாருங்கிற ஒரு எமோஷனல் மெசேஜோட படம் முடியுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.